ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கான நல்லதையும் இப்போதே உன் வாழ்க்கையில நடத்தி கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டு தான் அவசரமாக உன்கிட்ட பேச வந்தேன். வாழ்க்கையில எல்லாரும் எப்போதும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. அப்படி உனக்கு தோல்வி வரும்போதும் நீ துவண்டு போகும்போதும் ஒரே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ. இங்கு யாருக்கும் எதுவும் நிரந்தரம் இல்லை. எது எப்போ எப்படி வேணாலும் மாறுன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டினாலே அந்த எண்ணமே உனக்கான தைரியத்தையும் துணிவையும் கொடுத்துரும். வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதை தாண்டி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்தே ஆகணுன்ற வைராக்கியத்தோட இரு. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எவ்வளவு மோசமானவங்கன்றதை உனக்கு புரிய வைக்கட்டுமா? அவங்க மனசு முழுக்க விஷத்தை வச்சுக்கிட்டு முகத்துல மட்டும் பாசத்தை வச்சுக்கிட்டு, அதாவது மனசு முழுக்க நஞ்சோட முகத்துல கொஞ்சலோட உன்னை தேடி வந்து அன்பா பாசமா பேசுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி உனக்கே தெரியாம உனக்கு வலிக்கவும் வலிக்காம உயிரை எடுக்கக்கூடிய யமனோட தூதுவர்களாக உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளை முதல்ல உன் வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் தள்ளி வை. எல்லாரும் பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் ரொம்ப நல்லவங்களாதான் இருப்பாங்க. பேசும்போது கூட உருகி உன் மேல ரொம்ப அன்பு இருக்கா மாதிரி பேசினாலும் அவங்க மனசுல நிச்சயமாக அன்பும் பாசமும் நல்லெண்ணமும் இல்லை என் செல்லமே. அதனால இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லதுன்றதை புரிஞ்சுக்கோ. எந்த உறவு உன்னை விட்டு போனாலும் அவங்கள இழுத்து பிடிச்சி உன் கூட வச்சுக்கணும்னு நினைச்சினா அது உனக்கு நிம்மதியை தராது. அதனால உன்னை விட்டு பிரிஞ்சு போறேன்னு யார் சொன்னாலும் அவங்கள போக்கிலே விட்டுட்டினாலே அவங்க தானா தன்னுடைய தவறை உணர்ந்து உன்னை தேடி வரும்படி இந்த சாயப்பா நான் செய்வேன். வாழ்க்கையில எப்போதும் நீ இப்படியே உண்மையா யதார்த்தமா இருந்தினா அது வேலைக்கு ஆகாது என் செல்லமே. துக்க இடங்களிலும் சில இடங்கள்ல அழுக வேண்டிதான் ஆகணும்னாலும் அங்க அழுகிறதுல தப்பே இல்லை. வாழ்க்கையில சில பேர்கிட்ட நடிக்க கத்துக்கணும். உனக்கு பிடிக்காதவங்க உன் கண்ணு முன்னால வர்றாங்க, ஆனா வேறு வழியே இல்லை. அவங்க உனக்கு நெருங்கிய சொந்தமாக இருக்கும் பட்சத்துல நீ அவங்க கிட்ட சிரிச்சுக்கிட்டு வாங்கன்னு சொல்லிக்கிட்டு பேசிதானே ஆகணும். அவ்வளவுதான் வாழ்க்கை. சில பேர் உன் மனசு உடையும்படி பேசுவாங்க. வேணும்னே உன்னை காயப்படுத்தி பேசினாலும் நீ அவங்க முன்னால சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கவும் நடிக்கவும் தயாராகு. உனக்கு பிடிக்காதவங்க உன் எதிரில் வர்றாங்களேன்றதுக்காக நீ கோவப்பட்டு கத்தவோ சண்டை போடவோ கூடாது. சிரிச்சு பேசினா மட்டும்தான் அங்கு பிரச்சனைகள் இல்லாமல் போகும் என் செல்லமே. ஏன்னா இந்த உலகமே இப்போ நடிப்புக்கான காலமா மாறிடுச்சு. உண்மையாக இருக்கக்கூடிய உன்னை எல்லாரும் ஒதுக்கி வச்சிருவாங்க. இதுவே நீ நடிச்சினா நீ நல்ல பிள்ளைங்க இந்த உலகமே உன்னை தூக்கி வச்சு கொண்டாடும். எப்பவும் யாரும் உன்னுடைய செயல்களை தடுக்கக்கூடிய ஆட்களாக இருக்கும்படி நீ வச்சுக்காத. உன் செயலை நீதான் யோசிச்சு செய்யணுமே தவிர உன் வாழ்க்கைக்கான முடிவுகளை நீதான் எடுக்கணுமே தவிர உன் வாழ்க்கையில நீ அதை செய்யணும் இதை செய்யணும்னு அடுத்தவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள நீ இருக்காத. உன் உடலின் செயலைத்தான் அப்போதும் ஒருத்தரால் தடுக்க முடியுமே தவிர உன் மூளையில நீ என்ன சிந்திக்கணும்ன்றத யாராலும் உருவாக்க முடியாது. நீ எப்போதும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு நீ என்ன செய்யணும்னு யோசி. உன் எதிர்கால கனவுகளை நீ சிந்தித்து சிறப்பாக வச்சுக்கும் போது வெற்றி உனக்கானதாக உன் வாழ்வில் வந்து சேரும் என் செல்லமே. மற்றவங்க மனசு சந்தோஷப்படும்படியாக நீ நல்ல செயல்களை செஞ்சினா அதன் மூலமாக இந்த சாயப்பா மனம் குளிர்ந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்களை நான் நடத்தி முடிப்பேன். நீ எப்போதும் உன் வாழ்க்கையில தெரிஞ்சும் தெரியாமலும் கூட யாருக்கும் கஷ்டத்தை கொடுத்துறாத. எப்போதும் நல்ல பிள்ளையாக நல்லெண்ணம் கொண்ட பிள்ளையாக எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தோட நல்லதை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. தூக்கம் வரும்போது அது எல்லாத்தையும் மறக்கடிக்கும். ஆனா தூக்கம் வராத போது நீ முழிச்சுக்கிட்டே இரவுல படுத்திருக்கும் போது அது எப்பவோ என்னைக்கோ நடந்த எல்லாவற்றையும் உனக்கு ஞாபகப்படுத்தும். தூக்கம் என்பதே மிகவும் விசித்திரமான ஒரு விஷயம்தான். ஒவ்வொரு நாளும் இரவு நீ தூங்காம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறத நான் பார்க்கிறேன். இனிமே உன் வாழ்க்கை முழுவதையும் நீ ஏன் பொறுப்புல ஒப்படைச்சிட்டினா உனக்கு எந்த கவலையும் துக்கமும் பிரச்சனையும் இல்லாம நிம்மதியாக தூங்கலாம் என் செல்லமே. உன்னை கீழே விழுக வைப்பேன், உன்னை தோற்கடிப்பேன் நினைச்சுக்கிட்டு உன்னை வீழ்த்துவதற்காக உன்னை நோக்கி வரும் மனிதர்களாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையா உன் தலையெழுத்தாகவே இருந்தாலும் சரி, இந்த சாயப்பா நான் வந்து நின்று உன் விதியை வீழ்த்தி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். நீ எப்போதும்
உன் வாழ்வில் எந்த சூழ்நிலையையும் ஏற்றுக்கொள்வதை விட எதிர்த்து போராடுவதுதான் உனக்கு சரியானதாக சிறப்பானதாக இருக்கும். உன் நல்ல மனசுக்கும் தன்னம்பிக்கைக்கும் சேர்த்து உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் நான் கொடுப்பேன். உன் வாழ்க்கைங்கிறது நீ விரும்பினாலும் விரும்பாட்டியும் பல இஷ்டங்களையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் நல்லதையும் கெட்டதையும் உன் வாழ்க்கையில கொடுத்துதான் தீரும். நீ உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை எல்லாம் விரும்பி செய். இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்வில் சுவாரஸ்யமாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். முன்னெல்லாம் பரம்பரை பணக்காரங்க கூட அதிகமா ஆடுறது கிடையாது. ஆனா இப்போதெல்லாம் பாதியில பணம் சம்பாதிச்சவங்க கொஞ்சம் நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சுனாலே அவங்க போடுற ஆட்டம் அடங்க மாட்டேங்குது இல்லையா? வாழ்க்கையில எப்போதுமே நீ எந்த அடிமட்டத்துல இருந்து வந்த, ஆரம்ப நாட்கள்ல எவ்வளவு கஷ்டப்பட்ட, எவ்வளவு சிக்கனமா செலவு செஞ்சு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தோன்றத ஒருபோதும் மறக்க வேண்டாம். ஏன்னா பணம் எப்பவுமே யார் கைகள்லையும் நிரந்தரமா தங்காது. இன்னைக்கு ஒருத்தர் கையில இருக்கிற பணம் நாளைக்கு இன்னொருத்தர் கைக்கு போய்கிட்டு இருக்கும். பணம் உன் கைக்கு வரும்போது அதை சரியா தக்க வச்சுக்கவும் நிரந்தரமா அது உன் கைகள்லயே இருப்பதற்கும் உரிய வழியை தேடு. உனக்கு எல்லாமுமாக இந்த சாயப்பா நான் இருந்து உன் வாழ்க்கையை இனிக்க செய்வேன். வாழ்க்கையை வாழும்போது என்னடா இது வாழ்க்கைன்னு நொந்துக்கிட்டும் வெறுத்துக்கிட்டும் சலிச்சுக்கிட்டும் வாழக்கூடாது. பிறந்துட்டோமேன்னு வாழ்ந்தினா அது ஏதோ கடனுக்கு வாழ்ற மாதிரி கஷ்டம் நிறைஞ்சதாகவே இருக்கும். அதற்கு பதிலாக நான் இந்த மனித பிறவியை எடுத்ததே நல்லா சந்தோஷமா எல்லாத்தையும் அனுபவிச்சு வாழ்வதற்காக தான் நினைச்சு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்தினா உன் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக சுவையானதாக நிம்மதி நிறைஞ்சதாக இருக்கும் அல்லவா? என்னுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு முடிக்கிற நிமிஷத்துல இருந்தே உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த சாயப்பா நடத்தி முடிக்கிறேன். நீ எப்போதும் என்னுடைய வார்த்தைகளை நம்பிக்கை வையே. அதே போல உன் மேலையும் உனக்கு தன்னம்பிக்கை இருக்கட்டும் என் செல்லமே. எப்போதும் நான் தான் சிறந்த மனிதன், என்னால எல்லாமே முடியும். ஏ சாயப்பா எனக்கு துணையா இருக்கிறதால நான் கண்டிப்பா வெற்றி பெறுவேன்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் துவங்கு. இந்த நாளும் நிச்சயம் உனக்கான நாளாகவே இருக்க போகுது. இன்னைக்கு நீ செய்யற எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் என் தங்கமே. எப்போதுமே நீ யாரா இருக்கியோ, உனக்கு என்ன பிடிக்குமோ எப்படி செய்வியோ அதே போல செஞ்சுட்டு உண்மை முகத்தோட வாழ்ந்துட்டு போ. அடுத்தவங்க நம்மளை பார்த்தா நல்ல விதமா நினைக்கணும், அடுத்தவங்க நம்மளை பெரிய ஆளா மதிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்காக நீ முகமூடிய போட்டுக்கிட்டு ஆடம்பரமா தனியாளா தெரிய வேண்டாம். ஏன்னா ஒரு முறை நீ அடுத்தவங்களுக்காக நடிக்க ஆரம்பிச்சினா அப்புறம் கடைசி வரைக்கும் நடிக்கிறதுக்கான வாய்ப்பாகவே அமைஞ்சிடும். அதனாலதான் எப்போதும் நீ நீயாக இரு. எதுக்காகவும் பயப்படவோ கவலைப்படவோ அவசியம் இல்லைன்னு சொல்றேன். சில பேரு உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, நீ நீயாக இருப்பதே உனக்கு நல்லது. எப்போதும் நீ சரியா இருக்கணுங்கிறதுல உறுதியாக இரு. அடுத்தவங்களுக்காக எதையும் மாத்திக்க வேணாம். ஆனா நீ உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் சரியா செய்யக்கூடிய சிறப்பான சிந்தனையுள்ள புத்திசாலியாக திறமைசாலியாக எல்லாவற்றையும் சரியாக நல்ல பக்குவமா அமைதியா நல்ல திறமையை பயன்படுத்தி நிதானமாக கையாளக்கூடிய பிள்ளையாக இரு. இந்த சாயப்பா நானும் உன் கூட இருந்து உன் வாழ்க்கையை வெற்றி நிறைஞ்சதாக மாத்தி கொடுப்பேன் என் செல்லமே.